நம்ம ஆன்மீக துளிகள் சேனல்ல தொடர்ந்து பலவிதமான ரகசியமான விநாயகரினுடைய வடிவங்களையும் அந்த வடிவங்களை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதையும் அந்த வடிவங்களை வழிபடுவதற்கு எளிய ஸ்லோகங்களையும் அந்த வடிவத்தை வழிபட்டால் என்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு கணபதிக்கு இருக்கக்கூடிய பலவிதமான வடிவங்கள்ல மிகவும் ரகசியமான ஒரு கணபதி வடிவமான புஷ்டி கணபதியினுடைய திருவடிவத்தை பத்தி நாம பார்க்க போறோம். இந்த புஷ்டி கணபதியினுடைய ரகசியங்களானது உங்களுக்கு முழுசா தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த கணபதி அதாவது புஷ்டி கணபதியானவர் தன்னோட மடியில புஷ்டி லட்சுமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தேவியை அமர்த்தி வைத்திருக்கார் அப்படின்னு ஆகமங்களும் மந்திர சாஸ்திரங்களும் சொல்லுது. பிரம்மச்சாரியான விநாயகரினுடைய மடியில ஒரு தேவி எதுக்கு? அதுவும் புஷ்டி லட்சுமின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தேவியும் மகாவிஷ்ணுவினுடைய மனைவியான மகாலட்சுமியும் ஒண்ணுதானா இப்படின்னு பல கேள்விகள் நமக்கு வரும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்ன அப்படின்னா, இந்த விநாயகரானவர் வணங்கக்கூடிய அடியவர்களினுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுபவராகவும் அவர்களுக்கு புஷ்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சக்தியை கொடுத்து, அதாவது உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் அத்தனையையும் தீர்த்து அவர்கள் வீட்டுல என்னைக்கும் தானியத்தையும் பலவிதமான செல்வங்களையும், தானியம் அப்படின்னு சொன்னான்னா அரிசி பருப்பு முதலிய விஷயங்கள், இது எல்லாம் வீட்டுல இருந்தாதான் ஒரு மனிதன் நிம்மதியாக சாப்பிட்டு வாழ முடியும். ஆக மொத்தத்துல இந்த புஷ்டி கணபதியானவர் தன்னை வழிபடக்கூடிய ஒரு உபாசகனுக்கு சாதகனுக்கு என்ன தருகிறார் அப்படின்னா, குறைவில்லாத செல்வத்தை கொடுத்து அவனுடைய வீட்டுல என்னைக்கும் பஞ்சம் வறுமை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கஷ்ட நிலையானது வராமல் இருக்கும்படி செய்கிறார். அதாவது அவனோட உடல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், அவனுக்கு இருக்கக்கூடிய வறுமையை நீக்கிறார், அவனோட வீட்டுல இருக்கக்கூடிய தானியங்கள் மலை போல வளர்ந்துட்டே இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்றார். இதையெல்லாம் இந்த கணபதியானவர் கொடுக்கிறார் அப்படிங்கிறத குறிப்பால நமக்கு உணர்த்துவதற்காக தான் அவரோட மடியில புஷ்டி கணபதியானவர் புஷ்டி லட்சுமியை அமர்த்தி வைத்திருக்கார். இங்க இந்த புஷ்டி லட்சுமியானவள் எதை குறிக்கிறாள் அப்படின்னா, இந்த கணபதியை நாம வழிபடும் பொழுது இந்த கணபதியினுடைய பீஜாட்சரத்தோட சேர்த்து சகல விதமான ஆரோக்கியங்களையும் கொடுத்து வறுமையை நீக்கி வீட்டுல தானியத்தை வளர்க்கக்கூடிய புஷ்டி லட்சுமியோட அற்புதமான பீஜாட்சரத்தையும் இந்த கணபதி மந்திரத்தோட நாம ஜபிக்கிறதுனால ரெண்டு தேவதைகளையும் சேர்த்து நாம தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த புஷ்டி கணபதியினுடைய மடியில புஷ்டி லட்சுமி இருக்கிறதாக நாம உருவகப்படுத்துறோம். இது ஒரு உருவகம் மட்டுமே தான் ஒழிய இதை வைத்துக் கொண்டு இந்த புஷ்டி லட்சுமி யாரு அப்படிங்கிறதையும் இவள் திருமாலினுடைய மனைவியான மகாலட்சுமி தானா அப்படின்னு யோசிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. இங்க ரெண்டு மந்திரமானது சக்தி வாய்ந்த ரெண்டு மந்திரம், அதாவது கணபதியினுடைய மந்திரமும் புஷ்டி லட்சுமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமியினுடைய மந்திரமும் சேர்ந்து இருக்கிறதுனால ரெண்டு தேவதைகளையும் நாம தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கணபதியினுடைய மடியில புஷ்டி லட்சுமி இருக்கிறதாக சொல்லப்படுது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும்.